ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி காலையில் கொஞ்சம் வெளில போகிற வேலைலாம் இருந்ததுனால பார்த்தீங்கன்னா காலையில் பிரேக்ஃபாஸ்ட் மட்டும்தாங்க ரெடி பண்ணியிருந்தேன். பிரேக்ஃபாஸ்ட்காக இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஹெல்த்தியான ரெசிபி தாங்க. இதுக்காக ஒரு பேனில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து, ஒரு ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, ஒரு 1.5 ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்து நல்லா பொரிஞ்சதும் 1/4 ஸ்பூன் மிளகு, 1/4 ஸ்பூன் சீரகம், ஒரு 5-6 பல் பூண்டு சேர்க்குறேங்க. 2 பச்சை மிளகாய், 2 காஞ்ச மிளகாய் சேர்த்து ஒரு 10-12 சின்ன வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கி விடலாம். ஒரு துண்டு இஞ்சியும் பொடியாக கட் பண்ணி சேர்க்குறேன். அடுத்து கொஞ்சமாக புளி சேர்த்துக்கலாங்க. சேர்த்து எல்லாத்தையும் நல்லா வதக்கி ஆற விட்டுடலாம். அடுத்து அதே பேனில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து ஒரு கைப்பிடி அளவுக்கு முருங்கைக்கீரை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். முருங்கைக்கீரை நல்லா வதங்கினதும் 1 கப் தேங்காய் துருவல் சேர்த்து கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா ரெண்டுத்தையும் சேர்த்து வதக்கி விட்டுடலாங்க. ஒரு 5 நிமிஷம் நல்லா வதங்க விட்டுட்டு எல்லாத்தையும் ஆற வச்சுட்டு மிக்சியில் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துடலாங்க. இப்போ இதுக்கு கடுகு, சீரகம், காஞ்ச மிளகாய் போட்டு ஒரு தாளிப்பும் கொடுத்துடலாம். இப்போ நல்ல டேஸ்டியான ஹெல்த்தியான முருங்கைக்கீரை சட்னி ரெடி ஆகிடுச்சிங்க. நிறைய நியூட்ரிஷன்ஸ் பெனிஃபிட்ஸ் இருக்கிற இந்த முருங்கைக்கீரையை ஸ்கிப் பண்ணுற குழந்தைங்க கூட இந்த மாதிரி சட்னியாக செஞ்சு கொடுத்தோம்னா விரும்பி சாப்பிடுவாங்க. இன்றைக்கி இதுக்கு ராகி தோசை தாங்க ரெடி பண்ணியிருந்தேன். ராகி தோசையோட இந்த முருங்கைக்கீரை சட்னி பார்த்திங்கன்னா காம்பினேஷன் ரொம்பவுமே சூப்பராக இருக்கும். நல்ல டேஸ்டியான இந்த ரெசிபி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.